அப்பா தூங்குனா தூங்குனது, ஏந்தா ஏந்து இந்த கொடு டைம்ல ஏந்துக்க கூட முடியல என்னால. சரி இந்த பசங்க எங்க போச்சு? ஸ்கூல் லீவ் விட்டாங்க, எங்க போனாலுமே தெரியல. சரி வெளியில போய் எங்க இருக்காளுங்கன்னு பாப்போம். என்ன இங்கேயே ஆளை காணோம், எங்க போயிருப்பாளுங்க? ஒருவேளை வெளியில போயிட்டாளுங்களோ? சரி இன்னும் சாப்பிடவே இல்லை இந்த பசங்க. வெளியில போய் ஒரு குரல் கொடுத்துட்டு வருவோமா? சரி, நம்ம நியூ இயர் வருது, அதுக்கு கோலம் ஏதாவது போட முடியுமான்னு பார்க்கலாம். போன் எடுத்து போன் எங்க வச்சேன்? ஒரே டயர்டா இருக்கு, தூக்க கலக்கமா இருக்குது. இப்படியே பார்த்து தூங்கிடலாமா? கொஞ்ச நேரம் இப்படியே ரெஸ்ட் எடுப்போம். மீரா, மீரா என்ன இந்த பொண்ணு இப்படி தூங்குது பட்ட பகல்லையே? சரியான சோம்பேறியா இருக்கும் போல. சரி சரி, மீரா, மீரா கொஞ்சம் ஏந்துருமா உன் நித்திரையில இருந்து. மீரா. யாரு? ஓ அக்காவா? வாங்கக்கா வாங்க. ஒரே கேரா இருக்குக்கா, இப்பதான் ஏந்து உக்காந்தானே. இந்த பசங்க வேற எங்கன்னு தெரியலக்கா. உன் பசங்க ரோட்ல விளையாடிட்டு இருக்குங்க, நீ பார்த்து இங்க பேப்பரை பேன் தூங்கிட்டு இருக்க. உன் பசங்க அந்த ரோட்ல விளையாடிட்டு இருக்குங்க பாரு, அந்த பசங்க கூட சேர்ந்து பேட் பால். என்னது பேட் பாலா? சரி விளையாட்டுக்கா. சரிடி, என்ன பண்ற? அது எப்படி தெரியும்? தூங்கிட்டு தான் இருந்தேன். சரி கோலம் ஏதாவது போடலாம், நியூ இயர் வரப்போகுது. நல்ல பெரிய கோலமா, நம்ம வீடு நல்லா பெருசா இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி நல்ல பெரிய கோலமா போடலான்னு பார்த்தேன். என் போனை எங்க வச்சேன்னு தெரியலக்கா. சரி விடுங்க, அது இருக்கட்டும். நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. நீங்க விஷயம் இல்லாம வீட்டுக்கு வர மாட்டீங்க, அது இந்த டைம்ல. ஓ, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு போல. சரி அக்கா வந்துடுறேனே, ஒரு கப் டீ போட்டு தருவோம், காஃபி போட்டு தருவோம், அதெல்லாம் கிடையாது. சரி விடு, பரவாயில்ல. சொல்ல மறந்துட்டேன்டி, நியூ இயர் வருதுல்ல, கடைங்கள எல்லாம் ஆஃபர் போட்டிருப்பாங்க. வா என் கடைக்கு போயிட்டு பொருள் ஏதாவது வாங்கிட்டு வருவோம், வரியா? ஓ, பொருள் வாங்க போறீங்களா? பரவாயில்ல. என்ன வாங்க போறீங்க? கிரைண்டரா, மிக்ஸியா, வாஷிங் மிஷினா? எதுக்கா வாங்க போறீங்க? நல்ல காசுதான் இருக்குது போல. நியூ இயருக்குலாம் போய் வாங்குறீங்க, செலிப்ரேஷன் பண்றீங்களா நியூ இயரை? ஆமாண்டி, எனக்கு அது மட்டும் தான் கொஞ்சம் குறைச்சலா இருக்குது நியூ இயர் செலிப்ரேஷன். சரி புது பொருள், வருஷம் பிறகுதே புதுசா வீட்டுல ஒரு பொருளை வாங்கி போட்டுவோமேன்னு பார்த்தேன். அதுவும் இல்லாம காசு வரலாம் கிடையாது. வீட்டுல பழைய சாமான் நிறைய பொறுக்கி வச்சுக்கிறேன் மூட்டை கட்டி. அதை தூக்கிட்டு போய் அப்படியே போட்டுட்டு மிச்சம் ஏதாவது கையில இருக்கிற காசை போட்டு ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு இருக்கிறேன். அப்படிதான். நீ என்ன சொல்ற சொல்லு. ஆமாக்கா, இது கூட கரெக்டா தான் இருக்குது. எங்க வீட்டுல கூட நிறைய பாத்திரம் கிடக்குக்கா, நானே எடுத்துட்டு வந்து போட்டு வர்றேன். பழைய வருஷம் முடியறதுக்குள்ள ஒரு பொருளாவது வாங்குவோம். அப்புறமா இருக்கிற பழைய சாமான் தூக்கி போட்ட மாதிரியா கூட இருக்கும். நல்ல ஐடியா கொடுத்தக்கா. நீ அண்ணன்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டியா? உங்க அண்ணன் தானே, ரொம்ப நல்லா பர்மிஷன் கொடுப்பாரு. அவர்கிட்ட நான் ஏன் கேட்க போறேன்? நானா எடுத்து வச்சிருக்க சாமானை தூக்கி போட்டுட்டு நானா ஒரு பொருளை வாங்கி வந்து காட்ட போறேன். அவரு சரின்னு சொல்ல போறாரு, அவ்வளவுதான். சரிங்கக்கா, போலாம். பசங்க எல்லாம் கூட்டு போலாமா, விட்டுட்டு போலாமாக்கா? ஏன்னா கூட்டு போனா ஒரே தலைவலியா இருக்கும் அந்த ஷாப்ல. இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பாங்கக்கா. ஆமா ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். என்ன பண்ணலாம்? சரி இரு இரு, நானு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றேன் நாளைக்கு. நீ அதே மாதிரி எங்க வீட்டுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, நான் உடம்பு சரியாத மாதிரி நடிக்கிறேன். நீயே அப்படியே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போற மாதிரி அப்படி நாம கிளம்பி கடத்தெருக்கு போயிடுவோம், சரியா? சரி, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா எப்படி சாமான்லாம் எடுத்துட்டு போவீங்க? சாமான்லாம் எடுத்துட்டு போகணும்ல. இங்க பாரு, எங்க வீட்டுல தான் கார் இருக்குதுல்ல, அந்த கார்ல அந்த பசங்க தெரியாம தூக்கி சாமான் எல்லாம் போட்டுடுறேன். அப்புறம் நீ வந்துரு அப்படின்னு ஆக்ஷன் பண்ணிட்டு கார்லயே போயிடலாம், சரியா? அக்கா, அப்ப எங்க வீட்டு சாமான் என்னக்கா பண்றது? ஏய், நீ உங்ககிட்ட தானே சொல்றேன், நீ சாமான் எடுத்து வச்சுட்டு எனக்கு ஒரு குரல் கொடு, நான் வண்டியில தூக்கி போட்டுடுறேன் அலைக்கா. அப்படியே தூக்கின்னு போய் அந்த வண்டியில லாக் பண்ணிடலாம். அப்புறமா நம்ம நாளைக்கு குழந்தைங்கிட்ட இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, நம்ம அதனால வெளியில போய் ஊசி போட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம், முடிஞ்சு போச்சு. இதுக்கு ஏன் நீ ஃபீல் பண்ணுற? டோன்ட் வெரி, நான் இருக்கிறேன், எதுக்கு பயப்படுறேன் நீ? டோன்ட் வெரி, ஓகே? அக்கா, நீங்க சொல்றது எல்லாம் கரெக்டா தான் இருக்குது. ஆனா குழந்தைங்க போயிட்டு வந்த பிறகு எங்கம்மா உடம்பு சரியில்லை இப்படி வரீங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றது? பொருள் எல்லாம் எடுத்துட்டு போய் பார்த்துட்டாலுங்கன்னா வீணா அது வரை உட்காந்து அழுவாளுங்க. நம்ம போகும்போது கூட்டுட்டே போயிடுவோம்க்கா. ஏய், என்ன நீ மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? உன்னாலதான் குழந்தைங்களை விட்டு போடலான்னு சொல்றேன், இப்ப குழந்தைய கூட்டு போடலான்னு சொல்றேன். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. பசங்க எங்கேயும் விளையாடிட்டு இருக்குதோம், பேட்டு பால் விளையாடுங்க, கூட 2 பாலை வாங்கி கொடு, விளையாடிட்டு இருப்பாளுங்க, சரியா? சரிக்கா, நீங்க சொல்ற வழிக்கே நான் வரேன். சரி அப்ப நாளைக்கு மீட் பண்ணலாம், ஓகே? நீ சாமான் எல்லாம் எடுத்து வை, நான் ஒரு குண்டா சாமான் எடுத்து வச்சுக்கிறேன். 2 மூட்டை ஃபுல்லா இருக்குது. அப்புறம் போயிட்டு வேற ஏதாவது மூட்டை தேடுதான்னு பாக்குறேன், சரியா? சரி நான் வரேன். அப்படியே காசு இருந்தா கொஞ்சம் எடுத்து வச்சிடுவான், வரும்போது ஏதாவது வாங்கி சாப்பிட்டு வருவான். இந்த அக்கா வர டக்குன்னு வந்து சொல்லிட்டு போயிடுச்சு, என்ன சாமான் எடுத்து வைக்கிறதுனே தெரியலையே. சரி சரி, கடகடன்னு போய் சாமான்லாம் எடுத்து வைக்கணும். நாளைக்கு போய் கிளம்பி ஒரு நல்ல பொருளா பார்த்து எடுத்துட்டு வந்துடணும். நியூ இயருக்குள்ள செம ஜாலியா. என்ன வாங்கலாம்? ஏதாவது ஒண்ணு வாங்கலாம் காசுக்கு ஏற்ற மாதிரி. இவர்கிட்ட காசு கேட்போமா வேணாமா?
கேட்டா வேற திட்டுவாரு. வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க. நம்மள இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். பாய்.